ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மருத்துவர் ஐயா அவர்கள் நான் தான் நேற்று இரவே ஒரு காணொலி வாயிலாக சொல்லியிருந்தேன். ஒரு ரொட்டீன் பரிசோதனை 12 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்கள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப தேர்தல் வருது, நிறைய வேலை இருக்குது. அதுக்காக தன்னுடைய உடலை உங்களுக்கெல்லாம் தெரியும். ஐயாவை பொறுத்தவரையில் தினசரி உடற்பயிற்சி, யோகா, ஸ்விம்மிங் பண்ணக்கூடிய அதாவது இளைஞர்களுக்கு ரோல் மாடலான ஒரு தலைவர். அந்த அடிப்படையில் அவராகவே மருத்துவர் ஐயா அவர்களே 12 வருஷம் ஆச்சு, எதுக்கு ஒரு செக்அப் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஆஞ்சியோகிராம் செக்அப், ஒரு சாதாரண பரிசோதனை, அந்த பரிசோதனை நடைபெற்றது. அந்த பரிசோதனை முடிந்த பிறகு இன்றைக்கு காலையிலிருந்து என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பல பேர் இங்கே வருகை தந்தாலும் கூட அவர்களை யாரையும் பார்க்க என்னன்னா உடல்நலம் கருதி அனுமதிக்க முடியாத சூழல். இங்கே எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை உடல்நலம் விசாரிப்பதற்காக இங்கே வருகை தந்திருந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அன்புக்குரிய எடப்பாடியார் அவர்களுக்கும், இப்பொழுது வந்துட்டு சென்ற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய இங்க தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட இங்க பிஜேபியில மேலிட பார்வையாளர்கள் எல்லாமே வந்தாங்க. நிறைய அமைச்சர்களும் அங்க எம்பிக்கள்லாம் வந்தாங்க. அவர் எல்லாத்துக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆங்காங்கே இருந்து மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்னமோ ஏதோ நினைச்ச அந்த மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 100 ஆண்டுகளை கடந்து மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் சேவையாற்றிருக்கிறார். உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். நாளை காலையில 11 மணிக்கு எங்க ஒரு டென்டேட்டிவா நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அது எனக்கு தெரியல. நான் இப்பதான் உங்களுக்கு தெரியும், மத்தியானம் தான் வந்தேன். அது எனக்கு தெரியல, தெரியாத செய்தியை நான் சொல்ல விரும்பல. ஐயா ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருந்தாரு, அதனால அவரை பார்க்க முடியல அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாரு. எனக்கு தெரியல, அவர் ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருந்தாரான்ற ஒரு கேள்வி. எனக்கு தெரியல அந்த மாதிரியான நான் உண்மையிலேயே அதை பத்தி விசாரிக்கல. நான் இப்ப பத்திரிகையாளர் இங்க இருப்பீங்கன்னு நான் விசாரிச்சு வந்திருப்பேன். அதை பத்தி நான் விசாரிக்கல. எனக்கு நீங்க ஒரு சாதாரண ஒரு பரிசோதனைக்கு தான் வந்திருக்காரு. ஆமா, ஆனா அவர் ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அப்படின்னு. இப்ப பரிசோதனைக்கு அந்த உங்களுக்கு தெரியும், ஐசியூ ஆஞ்சியோகிராம் என்ன, உள்ள ஒரு ஊசியை போட்டு அது உடல்ல இருக்கிற அந்த ஹார்ட் உள்பட அந்த நரம்புகள், எல்லா நரம்புகளையும் சுத்தி வரக்கூடியது. அதனால அது கொஞ்சம் பாதுகாப்பா காலையிலிருந்து கொஞ்சம் அந்த ஒரு பதட்டம் இல்லாம ஒரு கூல் மூட்ல வச்சு அந்த மாதிரி பண்ணோம். கொஞ்சம் மயக்க மருந்து கொடுத்து இப்ப ஐயாவுக்கு கையில பண்ணல, தொடையில பண்ணாங்க. அதனால காரணத்தினால இருந்துக்கலாம். ஆனா நல்லா இருக்காங்க, அருமையா இருக்காரு. கௌரவ தலைவர் அவர்களுமே அவர் வந்ததே தெரியாது அப்படின்னு எனக்கு தெரியும், வந்தது தெரியும். பார்த்தாங்களாங்கிறது நான் கேட்கல. நாளைக்கு வேணா கேட்டு சொல்றேன். அவரே செல்லல அப்படின்னு நான் கேட்டு சொல்றேன் காலையில. நன்றி. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நேற்று நாங்க கொடுத்த, அதாவது தொண்டர்கள் மத்தியில எங்களுடைய கட்சிக்காரங்க தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஐயோ என்னமோ ஏதோ திடீர்னு ஐயா இந்த மாதிரி மருத்துவமனை சேர்ந்திருக்காங்கன்னு அந்த பதட்டத்தை தணிக்கத்தக்க வகையில ஐயா எனக்கு சொன்னாரு, செய்தி தொடர்பாளர் என்ற அடிப்படையில் நீ உடனடியாக ஒரு அறிக்கை வெளியிடு சொன்னாரு. அந்த அறிக்கையை கொண்டு சேர்த்து எங்களுடைய தொண்டர்களை ஆசுவாசப்படுத்தி இன்றைக்கு, அதாவது எங்களுக்கே மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா 87 வயதுல ஐயாவுக்கு ஒரு 50 வயது இளைஞருக்குரிய அந்த ஒரு சராசரியா இருக்குது. அது காரணத்தினால எங்களுக்கும் மற்ற மகிழ்ச்சி. நாளை வந்துட்டு 2 நாள் ஓய்வு எடுத்துட்டு 2-3 நாள் ஓய்வு எடுத்துட்டு யாரும் தைலாபுரம் தோட்டத்து பக்கம் ஒரு வாரம் ஐயாவை பார்க்க வர வேண்டாம். அதுக்கு பிறகு ரொட்டீனா அவரை நீங்க தினம் 1000 பேர் வந்து சந்திக்கிறாங்க, அவங்க சந்திக்கிறாங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.